வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு பேச இருக்கிற விடயம் குறிப்பாக அண்மைய சில நாட்களில் நூலகம் ஃபவுண்டேஷனுடைய முக்கியஸ்தர் சசிவன் கணேசானந்தன் சில கருத்துக்களை சமூக வலைத்தள உரையாடல் ஒன்றில் வெளியிட்டிருந்தார். அது தொடர்பில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பில் தான் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த விஷயத்தை செல்வதற்கு முதல் சசிவன் என்ன விடயங்கள் பற்றி குறிப்பிட்டார் என்பதை கேட்டுக்கொண்டு நான் நினைக்கிறேன் இந்த உரையாடலுக்குள்ளே செல்வது பொருத்தமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவருடைய அந்த முதலாவது குரல் பதிவை நீங்கள் கேட்கலாம். அதே இந்த கருத்தியல் ஒவ்வொரு கருத்தியல், அந்த கருத்தியல் எதுக்கு சாதகமானது, எதை நோக்கி இயங்குதுன்றதுதான் உங்களோட அரசியல். இந்திய அரசியல், ஒவ்வொருத்தையும் அரசியல். 3 செட்டப் பார்ப்போம். EPDP, பிள்ளையான் குரூப், ஸ்ரீடெலோமா, 3 விதமான மூவ்மெண்ட் இருந்தது தானே. பிறகு அந்த 3க்கும் ஒரு அரசியல் இருக்கு. அந்த 3ம் ஒரு அரசியல டெவலப்மெண்ட். சசிகலன் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கொண்டாதீர்கள், எனக்கு இதுக்குள்ள யார தொடர்பு என்ன நான் ஒரு விஷயத்த சொன்னேன், ராகவனுக்கு சொன்ன விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. எனக்கு ஒருத்தருடைய இது இல்லைன்னுதான் நான் ஒரு இதுல சொல்லியிருக்கேன் சொன்னேன். ஆனா நீங்கள் விடுதலை புலிகள் எதிர்க்கிறீங்களா? எஸ் எதிர்க்கிறீங்க. அரசு எதிர்க்கிறீங்களா? எஸ் எதிர்க்கிறீங்க. விடுதலை புலிகளை ஆதரிக்கிறார்கள் எதிர்க்கிறீங்களா? எஸ் எதிர்க்கிறீங்க. அரசு ஆதரிக்கிறார்கள் எதிர்க்கிறீங்களா? இல்ல, முழுக்க எதிர்க்கல, கொஞ்சம் எதிர்க்கிறீங்க. அப்ப நீங்கள் யாருக்கு கிட்ட நிற்கிறீங்க? இதுதான் கேள்வி. 2 பேரை தான் நான் எதிர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் டிகிரில அனலைஸ் பண்ணினா 2டைம் எதிர்க்கிற மாதிரி இருக்கும். அது செகண்ட் டிகிரிக்கு போகும், அங்கே அந்த பிரச்சனை வருது. அது ஒரு அரசியல் ரீதியா கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அதுக்காண்டி நான் போய் புலனாய்வுக்கு வேலை செய்யணும், அது செய்யணும் சொல்லலாம். அதுல மீனிங் என்னன்னா, நீங்க அடுத்தடுத்த டிகிரிஸ்ல, அடுத்தடுத்த லேயர்ஸ்ல நீங்கள் எங்க நிக்கிறீங்கன்றது முக்கியம். அதுதான் நீங்க உள்ள விஷயம். இப்ப இதுல இந்த நூலகம் சசிவன் கணேசானந்தன் சொல்ற விஷயம் மிக உண்மையான விஷயம். என்றால் கருத்தியல் யாருக்கு சாதகமாக இருக்கிறதுன்றது முக்கியம். அதான் அரசியல். அதை நோக்கித்தான் அந்த அரசியல் நகருது. அது புலிகள் என்ன கருத்தியலை வச்சிருக்கிறார்கள், என்ன கருத்தியலை நோக்கி செல்கிறார்கள், என்னத்தை சாதித்தார்கள். EPDP என்ன கருத்தியலை வச்சிருக்குது, என்னத்தை நோக்கி சென்றார்கள், என்னத்தை சாதித்தார்கள். அதே போல் பிள்ளையான் குழுவினர் என்னத்தை சாதித்தார்கள், எந்த அரசியலை பின்பற்றினார்கள் என்றது தான். மற்றது அவர் அதையொட்டி இந்த வெவ்வேறு அரசியல் அமைப்பு தொடர்பானவர்களும் என்ன கருத்தியலை வச்சிருக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் கதைச்சிருந்தார். குறிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி இல்லை தொடர்புபட்டவர்கள் என்ற விஷயத்தையும் பற்றி சொல்லியிருந்தார். அதாவது எந்த ஒரு அரசியல் கருத்தியலை வச்சிருக்கிறவர்களோடு அவர்கள் நேரடியாக தொடர்பில்லாட்டிலும் அதில் தொடர்புள்ளவர்களோடு ஏற்படுகின்ற தொடர்புகளை பொறுத்து மற்றவர்களுக்கும் தொடர்பு ஏற்படும் என்று ஒரு சங்கிலி தொடரான ஒரு விளக்கம் ஒன்றை சசிவன் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றால், விடுதலை புலிகளுக்கு என்ன கருத்தியல் இருந்தது, பிள்ளையானுக்கு என்ன கருத்தியல் இருந்தது, EPDPக்கு என்ன கருத்தியல் இருந்தது. இதில் நான் ஸ்ரீடெலோவை நான் பெருசாக எடுக்கலை. ஏனென்றால் ஸ்ரீடெலோ ஒரு பெரிய ஒரு அரசியல் பலமிக்க அமைப்பாக இருக்கையில். ஸ்ரீடெலோ ஒரு உதயராஜா என்ற தனி நபருடைய ஒரு சிலரை சேர்த்து கொண்டு டெலோவில் இருந்து பிரிஞ்சு சென்று ஒரு கட்சியை உருவாக்கினாரே ஒழிய அது இலங்கை புலனாய்வுத்துறையினால் தான் பெரும்பாலும் உருவாக்கப்பட்டது. பிள்ளையானுடைய கட்சியும் அப்படித்தானே உருவாக்கப்பட்டது என்றால் அதில் அவர்களுக்கு அந்த புலனாய்வு தொடர்புகள் இருந்திருக்குது. பிள்ளையான் எங்கே இருந்து வாராருன்னா, தமிழில் விடுதலை புலிகள் என்ற பாசறையில் இருந்தால் பிள்ளையான் வாரார். பிள்ளையாரோ கருணாவோ விடுதலை ஒரு குழந்தை போராளியாக விடுதலை புலிகளில் சேர்ந்து பிரபாகரனுடைய பாசறையில் பிரபாகரன் சொல்லி கொடுத்த கருத்தியலை கற்று பயிற்சிகள் எடுத்து தான் பிள்ளையான் வளர்ந்து அவர் அதில் இருந்து பிரிகிறார். விடுதலை புலிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வரைக்குள்ள அவர் பிரிகிறார். பிரிஞ்சா பிறகு விடுதலை புலிகளை சேர்ந்தவர்களையே படுகொலை செய்கிறார். ஆக்ஷன் ஃபார்ம் அதில் ஒரு 17 பேருக்கிட்ட அதில் கொல்லப்பட்டவர்களுடைய என்னுடைய உறவினர் ஒருவர்
ஒருவரும் இருக்கின்றார், கிளிநொச்சியை சேர்ந்தவர். அந்த வாகனத்தில் பயணம் செய்த ஒரு பெண்ணையும் மிக மோசமாக பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்கிறார்கள். இந்த கருத்தியலை இவர் எங்கே இருந்து எடுக்கிறார்? சிறு வயதிலேயே விடுதலை புலிகளில் சேர்ந்த ஒருவர், அங்கே பயிற்சி பெற்றவர். யார் பொறுப்பு அவருடைய இந்த அரசியல் கருத்தியலுக்கு? அதுக்கு பிறகு இவர் நிறைய படுகொலைகளையும் இதுகளும் நடக்குது. இப்படியானுடைய நேர்காணலில் சொன்ன பொழுது தன்னுடைய கைகளில் ரத்தம் இருக்குன்றதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரம் தங்களை தாக்க வந்துச்சுன்னா தாங்களும் தாக்கினம், யுத்த தர்மம் உண்டு. அதுக்கு அப்பாலும் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. மனித விரோத செயற்பாடுகள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் எஞ்சினது அனைத்து இயக்கங்களாலேயும் மிஞ்சினது இரத்தக்கரையும் படுகொலையும் நிறைந்த அரசியல் மட்டும்தான். அதுக்கு மேல் ஒன்றும் கிடைக்கல. இதுக்கு பிறகு புலிகளும் இபிடிபியையும் எடுத்துக்கொண்டால் சசிவன் சுட்டி காட்டுற அமைப்புகளில் ஸ்ரீட்டிலவை விட்டுட்டு மற்றதை எடுக்கிறோம். இபிடிபிக்கு ஒரு கருத்தியல் இருக்குது. இபிடிபி விடுதலை போராட்டத்தை ஆரம்ப காலத்திலேயே முன்னாள் அமைச்சர் தோழர் டாக்டர் தேவானந்தா இளமக்கள் புரட்சிகர அமைப்பில் சேர்ந்து அதுக்கு பிறகு இபிஆர்எஃப்க்கு போய் அதுக்கு பிறகு இபிடிபியாக உருவாகிறார். பாலஸ்தீனத்தில் பயிற்சி எடுத்து அவர் அங்கே பயிற்சி எடுத்த காலங்கள்லேயே சொல்கிறார், அந்த போராட்டம் இராணுவ ரீதியான போராட்டம் வெற்றி அளிக்காது, அதனுடைய நாங்கள் அரசியலுக்குள்ளே போவோம் என்ற ஒரு முடிவெடுத்து இலங்கையில் அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் களத்தில் நின்று வெற்றியும் பெறுகிறார், தோல்வியும் அடைந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் கூடுதலான விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். பிள்ளையானும் கூடுதலான விருப்பு வாக்குகளை பெற்று கிழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இப்போ பிரபாகரனை யாரும் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யலை. பிரபாகரன் துவக்கோடு இருந்த வரைக்கும் பிரபாகரனுக்கு ஆதரவு இருந்தது. இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்தாலும் சிலவோட அவர் போட்டியிட்டால் தெரியாது, அவர் போட்டியிட்டு இருந்தால் சிலவோட வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த போட்டிக்கு அவர் என்றைக்குமே தயாராக இருக்கல. இப்போ சசிவன் சொல்கிற இந்த கருத்தியல் யாருக்கு சாதகமாக இருக்குதுண்டா, பிரபாகரனுடைய விடுதலை புலிகளுடைய கருத்தியல் என்னென்னு பார்த்தோம்னால் அவர்கள் தமிழீழம் என்ற கருத்தியலை முன்வைக்கணும். ஆனால் தமிழீழம்தான் அந்த கருத்தியலாக இருந்ததாண்டா அது ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏனெண்டா துரையப்பாவை சுட்டு படுகொலை செய்தது எப்படி தமிழீழத்துக்கு உதவி செய்யும்? அல்லது துரையப்பாவை தொடர்ந்து தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய சக போராளிகள், சக குழுக்களுக்குள்ள படுகொலை செய்தது எப்படி தமிழீழத்துக்கு உதவி செய்யும் என்று எனக்கு விளங்கவில்லை. ஏன்னா நிறைய பெரும்பாலும் பிரபாகரனை போல போராட எளிய குழுக்களை அவர் படுகொலை செய்கிறார். அந்த குழுக்கள், அந்த அமைப்புகளுடைய தலைவரை அவர் படுகொலை செய்கிறார். குட்டிமணி தங்கத்துறையை அவர் காட்டி கொடுத்தார் என்று பதிவு செய்யப்படுகிறது. குட்டிமணியே சொல்லி இருக்கிறார். அந்த வாக்குமூலத்தை குட்டிமணியினுடைய சட்டத்தண்ணியே வெளியில் சொல்லி இருக்கிறார். அதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கத்தினுடைய விமானத்தில் வானூர்தியில் போய் அமுதலிங்கம், யோகேஸ்வரன் போன்றவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். இதாலே எப்படி தமிழீழம் தமிழீழம் என்ற கருத்தியலை நோக்கி அவர்கள் பயணிக்கணும்? தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்று சொல்லி கேட்ட திருச்செல்வம் படுகொலை செய்யப்படுகின்றார். இப்போ இதுகளால் தமிழீழத்துக்கு எப்படி போகணும்? இடதுசாரிகளை படுகொலை செய்திருக்கிறார்கள், பிரபாகரனை படுகொலை செய்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் என்னென்று தமிழீழத்துக்கு அல்லது தமிழ் மக்களுக்கு இதால் என்ன நன்மை வந்தது? படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஒருவர் இருவர் அல்ல, சில நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு டெலோ அமைப்பினர் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதுகள் எல்லாமே என்ன காட்டுது என்றால், தங்களுடைய தலைமைக்கு போட்டியாக அல்லது தங்களுடைய அதிகாரத்தைக்கு போட்டியாக இருப்பவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்களே ஒழிய தமிழீழம் என்ற கருத்தியலை நோக்கி அது போனதாக சொல்லல. அவர் சசிவன் சொல்கிற அந்த அடிப்படை விஷயத்திலேயே இங்கே பிரச்சனையாக இருக்குது. அவர்கள் கைக்கொள்கிற விஷயம், அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியம் ஆருக்கு சாதகமாக இருக்குது? இப்போ விடுதலை புலிகளில் முள்ளமதி போன்றவர்களே சொல்லினோம், எதிரி செய்ய வேண்டியதென்று 80% வேலைகள் நாங்களே செய்துட்டோம் என்று. அதாவது எதிரி செய்ய வேண்டிய 80% வேலைகளை புலிகளே செய்துட்டார்கள். அப்போ இது யாருக்கு சாதகமாக இருக்குது? தமிழ் மக்களுக்கு சாதகமாக இல்லையே. அப்போ தமிழ் மக்களுக்கு சாதகமான அரசியலை இவர்கள் செய்யலை. அப்போ இதில் இருந்து கொண்டு நீங்கள் இபிடிபியை என்னென்று வித்தியாசப்படுத்தி பார்க்குறது? இபிடிபியும் புலிகளை கொலை செய்திருக்குது. இபிடிபி தோழர் டக்ளஸ் தேவானந்தா என்ன சொல்கிறாருண்டா, புலிகள் எங்களை தேடி தேடி கொலை செய்தார்கள்,
அதாவது நாங்களும் அவர்கள் எங்களில் ஒரு ஆளை போட்டால் நாங்கள் அவர்களில் ஒரு ஆளை போட்டுட்டோம். இதுதானே யுத்த விதி. அப்போ இதில் வந்து இபிடிபி செய்த கொலையெல்லாம் மோசமானது, புலிகள் செய்த கொலையெல்லாம் புனிதமானதுன்றா இதில் கொலையில் என்ன புனிதம் இருக்குது? ரெண்டு அமைப்புகளுமே யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கணும், கொலைகளில் ஈடுபட்டிருக்கணும். தமிழ் மக்களுடைய நலனுக்கு என்ன செய்திச்சுன்னு தெரியாது. இப்போ புலிகளுடைய இறுதியான முடிவில் த எண்ட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் என்று வெப்பமே. உங்களோட முடிவுகள் வந்து உங்களோட செயல்பாட்டை நியாயப்படுத்துதான்னு பார்த்தா விடுதலை புலிகள் செய்த இந்த செயல்பாடுமே அவர்களோட முடிவை பொறுத்த வரைக்கும் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அளிக்கப்பட்டால் கூட பரவாயில்லை, அவர்கள் போராளிகள். ஆனால் பொதுமக்களும் இல்லை அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் வகதொகை இல்லாமல். அந்த எண்ட் டிட் நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். அதாவது அவர்களுடைய செயல்பாடுகளும் தவறு, அவர்களுடைய கருத்தியலும் சரியாக இருக்கையில்லை. அதால தான் இந்த பிரச்சனை வருது. ஆனால் இபிடிபி ஆரம்பத்திலே இருந்தே சொல்லுது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று. கடைசியாக இன்றைக்கு என்ன செய்கிறோம்? எல்லாரும் வந்து விடுதலை புலிகள் உட்பட மாகாண சபை தேர்தலுக்கு போட்டி போடுறதுக்கு தேர்தலை வை என்று நான் முந்தி நீ முந்தி என்று நிற்கிறோம். ஏன் இவர்கள் இந்த கருத்தை முதலே வச்சிருக்கலாமே? இந்த இவ்வளவு 200,000 பேரும் சாவதற்கு முன்பு, மரணிப்பதற்கு முன்பு இதை சொல்லியிருக்கலாமே. சசிவன் போன்ற அறிவுஜீவிகள் எங்கே போயிருந்தவ அன்றைய காலகட்டத்தில்? அவர்களுக்கு தெரியாதா இது எங்கே போய் முடியும் என்று? அவர்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கே இல்லையா? அப்போ என்ன பிரபாகரன் சொல்கிற எல்லாத்தையும் ஜிஞ்சா போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்தீங்களா எல்லாரும்? ஏன் நீங்கள் ஒரு தரம் எதிர்கருத்து வைக்கல? ஏன் உங்களையும் பிரபாகரன் சுற்றுவார் என்று பயமா? அப்போ எதிர்கருத்து வச்சவர்களை அன்றைக்கு பிரபாகரன் முன்னெடுத்த நடவடிக்கைகள் பிள்ளை, இது இப்படித்தான் போய் முடிய போகுது, இப்படி செய்யாங்கோ, கொலைகள் செய்யாங்கோ, கூப்பிட்டு வச்சு கழுத்தறுக்காதேங்கோ, நம்ப வச்சு கழுத்தறுக்காங்கோ என்று சொல்கிறத நீங்களே அன்றைக்கு கேட்கல ஒரு தரம். இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் என்னென்னு குற்றம் சாட்டுறீங்க? இப்போ நாங்கள் அது மற்ற மேலதிக விஷயங்கள் என்ன கலைக்கணும்னு பார்ப்போம். நான் வந்து இன்டெப்தா அனலைஸ் பண்ணி சகலரோடையும் நான் பழகி இருக்கிறேன். எனக்கு உங்களோட வயசு ஆட்கள்ல இருந்து முழு பெருதமான ஆட்களோடையும் எனக்கு நான் பழகி இருக்கிறேன். பழகினதை வச்சுக்கொண்டு சொல்றேன் என்னண்டா, இந்த விஷயத்துல இவ கிணறு இருக்கு, தாங்கள் எங்க நிக்கிறோம்ட்டு அவைக்கே விளக்கம் இல்லை. அவ்வளவுதான். ஒன்றுமே இல்லை, அவைக்கே விளக்கம் இல்லை. அது கூட வேற நான் என்ன செய்யறது? நான் ஒன்றும் செய்யல, அது கூட வேற அப்படி இருந்தா நான் என்ன செய்யறது? இப்ப ஒருவருக்கு தண்டை பஞ்சதியா பிள்ளை யாருன்னு தெரியான்னு சொல்லி விட்டாங்க. அடுத்ததா அவன் அரசியல் அவைக்கே விளக்கம் இல்லை. இதுல சசிவன் என்ன சொல்றேன் என்றால், தான் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணது, எல்லா வயசு ஆக்களோடையும் கதைச்சது கொண்டது, அதில் இருந்த ஒரு முடிவுக்கு வாராம். என்னென்றால், இந்த அரசியல் கதைக்கிற ஆக்களுக்கு தாங்கள் எங்கே நிற்கிறோம்ன்றதே விளக்கம் இல்லை என்று. இப்போ இதில் எல்லா பிரச்சனை என்னென்னா, மற்ற ஆக்களில் பிழைப்பிடிக்கிறது, குறை சொல்கிறது வலி ஈஸி. ஆனால் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கள் என்று உங்களுக்கு தெரியுமான்றதை நீங்கள் கேட்டீங்களா என்றது ஒரு முக்கிய பிரச்சனை இருக்குது. இந்த யுத்தம் முடிஞ்சு 16 வருஷமாச்சு, நீங்கள் ஒரு கருத்தியலை வச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த அரசியல் கருத்தியல் எங்கே கொண்டே விட்டுருக்கண்டு, இந்த கருத்தியலுக்கு பின்னால் போன நீங்கள் அதில் என்ன பாத்திரம் எடுத்தீங்கள் என்று இன்றைக்கு வரைக்கும் சொல்லி இருக்கிறீங்களா யாருக்காவது? இது வரைக்கும் நான் பார்க்கல. அப்படி யாராவது பார்த்துருந்தா சொல்லுங்கள். நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு அரசியல் கருத்தியல், சசிவன் ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த கருத்தியல் தமிழ் மக்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பின்னுக்கு கொண்டே விட்டுருக்கு. இன்னும் ஒரு 50,000 போராளிகள் கொல்லப்பட்டுட்டார்கள், 2 லட்சம் பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள். தமிழ் சமூகம் வந்து அரசியல் ரீதியாக மிக மோசமாக பிளவுபட்டிருக்குது. ஏனென்றால் நீங்கள் வச்சிருந்த கருத்தியலால், அந்த கருத்தியல் காரணமாகத்தான் நீங்கள் அன்றைக்கு வச்சிருந்த கருத்தியலால், இன்றைக்கும் வச்சிருக்கிற கருத்தியலால், அதாவது படுகொலைகள் மூலமாக சுயநிர்ணய உரிமையை பெறலாம், தமிழீழத்தை பெறலாம், தமிழ் மக்களுக்கான தீர்வை பெறலாம், தமிழ் மக்களுக்கான அரசை உருவாக்கலாம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்ட கருத்தியல் கடைசியாக தமிழ் மக்களை அழிச்சிருக்குது. தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை இல்லாமல் பண்ணியிருக்குது. பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்கு பிள்ளைகளை இல்லாமல் பண்ணியிருக்கு. இன்றைக்கு விடுதலை போராட்டத்தில் இணைந்த பல போராளிகள் வாழ வழி தெரியாமல் நிற்கின. இது எல்லாத்துக்கும் பின்னுக்கும் உங்களோட கருத்தியல் இருக்குது. அப்போ இதுகள் தொடர்பில் நீங்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீங்கள் என்றது நீங்கள் எங்கேயாவது சொல்கிறீங்களா? அது வலு முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் மற்றவைக்கு லெக்சர் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் இருந்து, அதாவது
நீங்கள் ஏதோ ஒரு கருத்தியல் வச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்களானே, அந்த கருத்தியலில் உங்களோட பயணம் எப்படி போச்சு, அது நீங்கள் தமிழ் மக்களுக்கு என்னத்தை கொண்டு வந்து கொடுத்தது, ஏன் எதிர்பார்த்ததை கொண்டு வந்து கொடுக்கல என்றதை பற்றி நீங்கள் சொல்லணும். அதை சொல்லிட்டு மற்றவர்களுக்கு எங்கே நிற்கிறோம்னு தெரியல என்று நீங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது உங்களுக்கு நீங்கள் எங்கே நிற்கிறீங்களென்று உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் என்னென்று வந்து மற்றவர்கள் எங்கே நிற்கிறோம்னு தெரியாது. என்ன அது சோக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாருண்டா, ஐ ஆம் எ ஜீனியஸ் பிகாஸ் ஐ டோன்ட் நோ நத்திங். எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதால் நான் ஒரு சிறந்த நிபுணன் என்று சொல்கிறேன். ஏனெண்டா நீங்கள் டெப்த்தாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் தெரியுமெண்டா நீங்கள் அதுக்கு பிறகு ஒன்றும் லேர்ன் பண்ண மாட்டீங்க. நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் ஓப்பன் மைண்டாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியுமென்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இதுதான் என்ற கண்டுபிடிப்பு உங்கள் ஒருத்தருக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறோம் என்று தெரியலை என்று சொன்னால் எனக்கு விளங்கல. சசிவன், நீங்கள் ஒரு நல்ல நண்பர், உரையாடியும் இருக்கிற நிறைய தரம். ஆனால் இது வந்து உங்களோட பிரச்சனை இல்லை. உண்மையாக இது தமிழ் தேசியத்தில் நிற்கிற ஆக்கள், இந்த புலி தேசியத்தை ஆதரிக்கிற ஆக்களுக்கு இருக்கிற கொமன் பிரச்சனை. அவனைக்கினும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று என்ன ஒரே ஒன்று ஏன் முள்ளிவாய்க்கால் வந்தது மட்டும் தெரியலை. அடுத்தது என்ன சொல்கிறீங்க சசிவன் என்றதை பார்ப்போம். சசிவன், நீங்க ஒரு விதம் கூட நான் உடன்பட தேவையில்லை. என்ன அது பிரச்சனை இல்லை. நீங்கள் உடன்பட்டாதான் அது பிரச்சனை. சிறைச்சாலை உங்களுக்கு தெரியாம இருக்கிறதும் பிரச்சனை. சிறைச்சாலை குருவரன்குமார வடிவையில வந்து இங்க ஜப்னா யூனிவர்சிட்டியில வச்சு குருவரன் கொல்லுவோம் போஸ்டர் அடிச்சு ஒட்டினது. வந்து இவர் நாவக்குழி ஆமி கேஸுகள் செய்யல ப்ரொஃபஸரை அனுப்பி நாங்கள் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபேக்கல்டி ஆகி முதலாவது டீன் ஆகிறோம், குறைஞ்ச டீன் ஆகிறோம்னு டீல் பேசினது. அதான் சிறைசாலை. இன்னைக்கு இந்த சிறைசாலை தான் வந்து பிள்ளையான வந்து பிளாட்டோனியமா ட்ரைப்ல என்ன அந்த ஒரு பெட்டாலியன் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பிள்ளையான வச்சிருந்து வேலை செஞ்சதுதான் சிறைசாலை. அதுக்குத்தான் நான் சொன்னேன் சிவராம் வந்து இருந்திருக்கணும். உண்மையில சிவராம் இருந்திருந்தா இந்த விஷயங்கள் சிவராம் படி வச்சிருக்க மற்றபடி ஆட்களுக்கு விளங்காது. எனக்கு விக்கி எனக்கு விளங்க இல்ல. விக்கி எனக்கு சொல்றேன், விக்கி நீங்கள் இப்படி விஷயம் அப்படியா அப்ப என்ன நான் இப்ப சிவாங்கிட்ட போய் கேடுங்க. அவர் எவ்வளவு இடங்கள்ல இருந்து வந்தது, எவ்வளவு விதமான இடங்களுக்கு வந்தாக்கள் எல்லாருமே எங்க நிக்கிறோம் என்ன செய்யறோம் தெரியாம தான் நிக்கிறேன். சிவராமுக்கு தெரியும் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி வேலை செய்யுது. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் மற்றவர்கள் செய்வதற்கு இன்னும் தெரியாது. சிவராம் எவிடன்ஸோட இது பண்ணு. இப்ப இதுல சசிவன் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறார். குமாரவேலு குருபரனோட வந்து சுரேஷ் சாலை டீல் பேசினதாகவும் ஒரு விஷயத்தை சொல்கிறார். சுரேஷ் சாலையில் எங்கே இந்த புலனாய்வு பிரிவில் இருந்தார்ன்றதும் கருணாவுண்ட பிரிவில் அவருக்கு ஒரு பாத்திரம் இருந்ததும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது தொடர்பில் அவர் ஃப்ரான்ஸுக்கு வந்திருந்திருக்கிறார், லண்டனுக்கு வரவழிக்கிட்டு இருக்கிறார், இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். சசிவன் சொல்கிற இந்த விஷயத்தில் தராக்கி சிவராம் வந்து இதுகள் சம்பந்தமான ஒரு தெளிவான பார்வையை கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். இதில் உள்ள சிக்கல் என்னென்றா, மற்றவர்கள் மீது மாற்று கருத்து வச்சிருக்கிறார்கள் மீது குற்றஞ்சாற்ற சசிவன் சிவராம் வந்து சுத்தமான சுவாமி பிள்ளை மாதிரி கதைக்கிறார், எல்லாரும் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். ஆனால் சிவராம் வந்து அவர் ஒரு புலனாய்வு பிரிவு முகவர். அவர் விடுதலை புலிகளுக்கு பணியாற்றி இருக்கிறார், இலங்கை புலனாய்வு பிரிவினுடைய ஜெயரத்னத்தோட பணியாற்றி இருக்கிறார். அவர் சுரேஷ் சாலையோட பணியாற்றினாரா இல்லையாண்டதும் எங்களுக்கு தெரியாது, அவர் பணியாற்றி இருக்கலாம். அதே நேரம் இபிடிபி தோழர் டாக்டர் தேவானந்தாவோட நெருக்கமான உறவை கொண்டிருக்கிறார். இபிடிபி காரியாலயத்தில் விருது பிரசாரங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பிளோட்டுடைய செயலகங்கள்லையும் போய் நல்ல உறவை வச்சு கொண்டிருந்திருக்கிறார். அப்போ அவர் வந்து ஒரு பன்னாட்டு உளவு நிறுவனங்களோடையும் மிக நெருக்கமாக செயற்பட்ட ஒரு ஆள். இப்போ அவருக்கு எல்லா விஷயமும் விளங்குது, மற்ற ஆட்களுக்கு விளங்கலை என்று சசிவன் சொல்கிறார். சசிவன் ஓரளவுக்கு போற்றக்கூடிய அல்லது மதிக்கின்ற யோகன் கண்ணமுத்து சிவராமுடைய மிக நெருங்கிய நண்பர். அவர் எனக்கு தந்த நேர்காணலை நீங்கள் பார்த்துருப்பீங்களா. அதில்
சிவராம் தராக்கி சிவராம பற்றின முழு விவரத்தையும் அதில் சொல்கிறார். அவர் ஒரே ஊரை சேர்ந்தவர், 17 வயது நண்பர், சாகரத்துக்கு முதல் வரைக்கும் யோகன் கண்ணமுத்தோட தொடர்பில் இருந்தவர். அதே போல் மட்டக்களப்பை சேர்ந்த பல்வேறு ஊடகவியலாளர்கள் நண்பர்கள் சிவராமுக்கு மிக நெருக்கமானவர்களோட தொடர்பு கொண்டு நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் எல்லாருமே சிவராம் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டு கடைசியில் கருணா மாட்டப்பட போகிறார், கருணா தண்டிக்கப்பட போகிறார் விடுதலை புலிகளால் என்ற ஒரு நிலைமை வரைக்குள்ளே தான் விடுதலை புலிகளுக்கு பணிந்து போகிறார். அவர் ஒரு துப்பாக்கி முனையில் பணிந்து தான் பிறகு கருணாவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை, என்ன மட்டக்களப்பை சேர்ந்தவரே மட்டக்களப்பு சேர்ந்த கருணாவுக்கு எதிராக அறிக்கை விடணும் என்ற அடிப்படையில் அறிக்கையை விடுறார். அடுத்தது சிவராம் பல்வேறு சிக்கல்களும் கொண்ட ஒரு மனிதராகத்தான் இருந்திருக்கிறார். அவருக்கும் நேர்மைக்கும் எந்தவித சம்பந்தமும் இருந்ததாக தெரியல. ஆனால் சசிவன் ஒரு புனிதத்தை கட்டமைக்கிறார் சிவராமை வச்சு. தமிழ் தேசியம் அல்லது புலிகள் சேர்ந்த ஆக்களில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் இவர்கள் புனிதங்களை கட்டமைக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் கருத்தியல் புனிதம், எல்லாத்துலேயும் ஒரு புனிதம், எல்லாத்துக்கும் ஒரு பைனரி. ஒன்றில் இப்போ ஜோர்ஜ் புஷும் டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்கிற மாதிரி ஒன்றில் நீங்கள் எங்களோட இருக்கணும் அல்லது எதிரின்ற பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்கள் என்ற அர்த்தம். இது சசிவனுடைய உரையாடலில் பெரும்பாலும் அதுதான் தொகுத்து நிற்கிது. நீங்கள் புலிகளோட நிற்காட்டி தமிழ் தேசியத்தில் பால் நிற்காது என்றால் நீங்கள் அரசாங்கத்தோடு நிற்கிறீங்கள் என்றதான் அவருடைய இந்த டெப்த் அனாலிசிஸ் என்ற ஒரு முடிவாக அவர் வைக்கிறார். நீங்கள் அப்போ இது ஒரு பைனரியாக தான் இதில் இப்போ அரசியல் இந்த இயக்கத்தை ஒரு பைனரியாக தான் பார்க்கணும். இதில் தான் அந்த பிரச்சனையே வருது. நாங்கள் ஒரு பன்மைத்துவம் கொண்ட சமூகம் என்றதையே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர்கள் ஒன்றில் இங்கே அல்லது அங்கே கருப்பு வெள்ளை, அதை விட்டால் வேறு வர்ணங்களே இல்லை என்ற ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு டெப்த் அனாலிசிஸ் ஒன்று தான் இவர்கள், அது டெப்த் அனாலிசிஸ் இல்லை டெத் அனாலிசிஸ் ஒன்று தான் அவர்கள் வைக்கணும். இதில் நாங்கள் அதுக்கு அடுத்த விஷயத்தையும் சொல்கிறதை பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு விமர்சனம் எப்படி இருக்கணும்டா பேரது என்னன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அது தனக்கு வந்தாக்கல ஒரு க்ளோஸ் குரூப்ல வைக்கும், அதுக்கு பிறகு அதையை வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு குரூப்பை வச்சிருக்கும், இப்படிதான் வேலை செய்யும். அது நீங்கள் எல்லாரும் என்னன்னா, உங்களை போராட வழியில உங்கள் எல்லாரும் விடுதலை புலிகள் இது பண்ணிட்டோம்ன்ற ஒற்ற விமர்சனத்தில இருந்து உங்களோட முழு அரசியலையும் கட்டமைச்சிட்டீங்க. அது ஒரு 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 வகையில என்னென்ன ஒரு அரசியல் அறிவீனம் தான். அது பிள்ளை இதுல இருந்து கட்டமைச்சிருக்கோடா, அது ஒரு விமர்சனம் ஜெஸ்ட் என்று சொல்லி போட்டு அதுக்கு அடுத்த கட்டம் அதுல அடுத்த கட்டத்திலே மாலமா போயிருக்கும். இப்ப நாங்க சொல்லி கொண்டிருந்த விஷயம் எல்லா மாற்று கருத்து அண்ணன், இந்த மாற்று கருத்தாளர்களுக்கு அவர் சுயேட்சாலி பிரான்ஸ்ல இருந்தவர். பிரான்ஸ்ல இருக்க உங்களுக்கு ஜெனிய தெரியும் தானே, அவரோட தொடர்பு இருந்தது, பிள்ளையாண்ட ஸ்டாலினாக்களோட தொடர்பு இருந்தது, எல்லா இடம் இருந்தது. இதுல இருக்கிற சில பெமினிஸ்ட் ஆக்கள் அதே ஆக்களோட சேர்ந்து வேலை செய்யறாக்கள் இருக்கணும். பிரசாரியோட தொடர்புல இருந்தாக்கள் அது எங்கேயும் விமர்சனப்படுது. அந்த விமர்சனங்கள் நடக்குதா கொண்டுதான் இல்ல. வாய் திறக்காம இருக்கிறது கனவிற்கு நன்மை. நீங்க சொல்ற கருத்தை முற்றுமுழுதான் நானது இப்ப நானே ஏற்றுக்கொள்ளணும் ஒன்றும் இல்லை தான். இது கூட கருத்தை தான் நான் பாக்குறேன். இப்ப நான் ராகவனோட ஃப்ரெண்டா இருக்கிறோட நானும் என்ன சுரேஷனுக்கு தொடர்பு பண்ண மாதிரி இல்லை. நீங்க ஒன்று முடிச்சுடுங்களோட அப்படி தொடர்பு இல்லையே, அது தொடர்பு இல்ல. அதுல விஷயம் நீங்கள் அந்த அரசியல் வேலை திட்டத்தோட வேலை செய்து அவருக்கும் தொடர்பு இல்லை. ராவனுக்கும் சிறைச்சாலையோட தொடர்பு இருக்காது. அவருக்கு சிறைச்சாலையோட வேலை செய்யறவனோட அவர் தொடர்பு வச்சிருப்பார். அவர் சரியான சரியா நீங்க சொல்றது என்ன உடன்பாடு இல்லாத கூட கருத்து தானே. எந்த கருத்து இருப்பீங்க அதை சும்மா சிம்பிளா உங்களோட கருத்துன்னுட்டு மாற்று கருத்தாளர்கள் எல்லாம் கடைசியில எஸ்டாப்ளிஷ்மெண்டோட சேர்ந்து ஜெனோசைட் எனேபிளர்ஸா இருந்த விதம்ன்றதுதான் எந்த தீசிஸ். சரியா இதுக்கு மறுபடி சொல்லுங்க. சரியா மாற்று கருத்தாளர் கையில உங்களுக்கு இது இருக்குது புறத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களோ. என்ன பொறுத்தவரை அதை தாண்டின பல்வேறு மாற்று கருத்தாளர்கள் இந்த விஷயத்துல அவைக்கும் ரத்தம், அவைத்த கையிலையும் சரியான ரத்தம் இருக்கு. அது இருக்கு. இப்ப நான் இப்ப மாற்று கருத்தாளர் சொல்றீங்க,
என் புலியில இருந்து எத்தனை பேர் போய் இப்ப ஸ்ரீலங்கா உண்மையில அஜெண்டாக்களை போய் விழுந்துட்டு எதுக்கு பிறகு என்ன செய்யணும் புதுசா நைனோ கூடாது 2009 என்ன செய்யணும் 2009 பிரச்சனை தான் அதை நாங்கள் ஆதரிக்கிறது தானே நாங்கள் ஆதரிக்கல யார் ஆதரிக்கிறது 2009 தான் புலிகளுக்கு அப்படி ஒரு சேவை வருது இவங்களுக்கு அதுக்கு முதலே அப்படி ஒரு சேவை வருது தானே அந்த ஆர்ம்ஸ் ஸ்ட்ரகிள்ல இருந்து ஒரு விஷயத்துக்கு போறன்றது வேற நீங்கள் கருத்தியல் தளத்துல வேலை செய்து கொண்டு கருத்தியல் ரீதியா உங்களை புனிதர்களாக காட்டிக்கொண்டு இப்படியான ஒரு வேலையை செய்கிறது மிக அதிகமா விமர்சிக்கப்பட வேண்டியது. ஆர்ம்ஸ் ஸ்ட்ரகிள்ல சாதாரணமான ஒருத்தன் சரியான அடிப்படை அரசியல் அறிவு இல்லாம ஏதோ ஒன்றுக்குள்ள போய் அதுல இருந்து சவை பண்றதுக்கு என்ன ஒன்றுக்குள்ள போய் இன்னும் ஒன்றுக்குள்ளால போய் ஒரு விஷயத்துக்குள்ளால போவாங்க. அவனை நீங்கள் விமர்சிக்க ஆகல மேலாது விளங்குதானே. அது விமர்சனத்துக்கு உட்பட்டது என்றாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஒரு எல்லைக்கு பிறகு உங்களுக்கு இது பண்ணிடலாம். அதை தாண்டி எவ்வளவோ இதுகள் பல்வேறு தொடர்புகள் பல்வேறு நாட்டு தொடர்புகள் இன்டெலெக்சுவல்ஸோட தொடர்புகள் உலகளாவிய ப்ரோக்ரஸிவ் குரூப்ஸோட கண்டெக்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் போய் ராணுவ பிரணயோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன பேர் அது நீங்க நேரடியா பேரையும் சொல்லி யாரோட தொடர்பு சொல்லாமல் நான் அதை ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. அதெல்லாம் பெரும் எல்லாம் பெரும் இலக்கிய சந்திப்பு ஸ்ரீலங்கன் மிலிட்டரி இன்டெலிஜென்ட் ஒரு இலக்கிய விங். யார் இலக்கிய சந்திப்பு வெளிநாட்டுல இலங்கையை கொண்டு போனது? யார் கொண்டு போனது? எல்லாம் விடுங்கோ, ஒவ்வொரு விஷயங்களையும் விடுங்கோ. எடுக்க உங்களுக்கு தெரியும் அது எப்படி வருது விங்கன்னு சொல்லி. இல்ல இப்ப நான் கனடால பழகுற கனவில் இலக்கிய கட்சுரால இருந்து பிரசாத்ல இருந்து வீரவேரதுல இருந்து எல்லாரும் தான் இருக்கணும். ஒரு கால நக்கக்கூடிய ஒரு ஆள் அருண் சித்தார்த்துக்கு ஆதரவளிக்கும். அருண் சித்தார்த்துல சாதியம் சார்ந்த காரணத்துக்கு இல்ல. அருண் சித்தார்த்துல ஒர்க்கிங் ப்ரோக்ராமுக்கு முழுக்க ஆதரவளிக்கக்கூடிய அளவுக்கான அதுக்கு கிரிட்டிக்கல் இருக்கு. அதான் நான் சொல்றேன். புலி என்று சொல்லி புலிச்சு விலை போயில்லையா? எத்தனை சந்தி போனது கனடாவில எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இப்ப போனது. நான் சொல்லி இலக்கிய சந்திப்பு இலங்கைக்கு கொண்டு இலங்கையில இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு ஆள்ல சொல்றா கடைசியா நீங்க ஒட்டுமொத்த எல்லாரும் அதுக்கு விமர்சிக்கப்பட அவருக்கு அறிவில்லை. நான் அவருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப சசிவன் கதைக்கும் பொழுது சொன்ன இந்த எஸ்டபிளிஷ்மெண்ட்டோட தொடர்பு வைக்கிறத பற்றி அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். என்னென்றால் இப்போ சசிவனுடைய இளமை காலத்தில் இருந்து வர நண்பர் குமாரவேலு குருபரன் இவை எல்லாரும் என்ன எஸ்டபிளிஷ்மெண்ட்டோட எப்படி உறவு வச்சிருக்கணும்ன்றதுக்கு வருவோம். அதுக்கு பிறகு இவர் வைக்கிற இந்த விமர்சனம் பண்ணி வைக்கிற விடுதலை போராளிகள் அதாவது விடுதலை புலிகள் போராட விடையில் என்றதற்காக அந்த ஒற்ற விமர்சனத்தில் இருந்து இந்த மாற்று கருத்தாளர்கள் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோடு சேர்ந்து வேலை செய்யணும் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதை ஒரு பொதுப்படியாகவே வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்களை ஜெனோசைட் எனேபிளர்ஸ் என்று வேறு சொல்கிறார். ஒரு பாரிய குற்றச்சாட்டுகள் இலக்கிய சந்திப்பை இலங்கை உளவு பிரிவின் ஒரு துணையாக இருந்தன்னு சொல்கிறார். அவற்றை வாதத்துக்குள்ளே வந்தால் 80களில் நான் எல்லா போராளிகளும் எல்லாரும் எந்த இயக்கத்துக்கு போகிறோன்னு தெரியாமல் போராட வெளிக்கிட்டுச்சுன்னா பிரபாரன் சொன்னார், இல்லை நான் மட்டும்தான் தலைவதாங்களா மற்றொரு தரம் போராடலான்டா எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி இல்லாமல் பண்ணியாச்சு. இப்போ அவ ஒன்றில் செத்து போச்சினம் இல்லை சித்திரவதை செய்யப்பட்டுட்டினம். இந்த துணுக்காய் முகாம் கந்தன் கருணை அது வழியே எல்லாம் பங்கர் வழியை போட்டு அவைக்குமோ இல்லை மூத்திரமும் அடித்து அவைக்கு அப்புறம் உருளையில் கொண்டு உருட்டி அதில் முதுகெலும்பை முறிச்சு காலை முறிச்சு எல்லாம் வெளியில் கழிச்சு விட்டாச்சு போராடையிலேன்ட்டு. இப்போ அவையை பார்த்து சசிவன் சொல்கிறார், நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோடு இருக்கிறீர்கள்ட்டு. எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட அவை இருக்கணும்?
அவையத்தானே அடித்து நொறுக்கி முறித்து அவை கருத்து சொல்கிறது தவிர அவைக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அவை தங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இலக்கிய சந்திகை நடத்துவினம், 4 பேப்பரை எழுதுவினம், கொள்ளுவினம், முடிஞ்சு. அதுக்கு மேலே அவை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சில விட இலங்கை விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் காரணமாக சில விட அவர்கள் இலங்கை அரசாங்கம் சில தீர்வு திட்டங்களை கொண்டு வரத்துக்கு சில விட வேலை செய்திருப்பினோம். அவர்களுக்கு விடுதலை புலிகளின் இந்த படுகொலை அரசியலில் நம்பிக்கை இல்லாமல் தமிழ் மக்களுக்கு வேறு ஒரு தீர்வு தான் சரியண்டு. இப்போ இபிடிபி சொல்ல இல்லையா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று அதுக்குள்ள இபிடிபி வேலை செய்யுது. இன்றைக்கு இபிடிபி இந்த அந்த கோஷத்துக்கு பின்னுக்கு தானே எல்லாரும் போய் நிற்கிறோம். அப்போ இபிடிபி அன்றைக்கு சொல்றதுக்குல இப்போ நீங்கள் அதை ஏன் தட்டி கேட்கலன்றது ஒன்று இருக்குத்தானே. இப்போ இவர்கள் எப்படி ஜெனோசைட் எனேபிளர்ஸாக வருவினோம் எனக்கு விளங்கல. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இப்போ இவர் யார் சசிவன், இந்த குமாரவரியல் குருபரன் போன்றவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் தான் ரகுராமும் டீனா வந்தவர். அவரோட அரசாங்கம் என்ன டீல் போட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் அங்கே பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டிருக்கிறார். இவர்களுடைய பொங்கு தமிழுக்கு தலைமை தாங்கின பேராசிரியர் கணேசலிங்கன் ஒரு மலைய சிறுமியை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி அது வழக்கும் நடந்தது. அந்த சிறுமி காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் விடுதலை புலிகளால். அப்போ இதுகளை எல்லாம் பற்றி நீங்கள் இப்போவாவது கதைச்சிருக்கிறீங்களா? அல்லது விடுதலை புலிகள் தமிழ் மக்களை மனித கேடயங்களாக வச்சுத்தான் வன்னியில் யுத்தம் நடந்தது? இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் எதிரி. தமிழ் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது தாங்கள் தமிழ் மக்களுக்காக உயிரை கொடுத்து போராடுகிறோம் என்று சொல்கிற, தமிழ் மக்களுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி மற்ற அனைத்து போராளி குழுக்களையும் அழித்தொழித்த விடுதலை புலிகள் தான் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் அதே விடுதலை புலிகள் தங்களை பாதுகாக்கிறதுக்காக தமிழ் மக்களை மண்மூட்டையாக பாவிச்சிருக்கணும் வன்னி யுத்தத்தில். இது நான் சொல்லல, ஈழத்தின் வலி என்ற நூலில் விடுதலை புலிகளுடைய மருத்துவ பிரிவில் பணியாற்றியவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். இதுகளை பற்றியெல்லாம் நீங்கள் கைக்கல. இந்த யுத்தத்தை நிறுத்த நீங்கள் பொங்கு தமிழ் வச்சு பனைமரத்தில் வவ்வாலா தலைவருக்கே சவாலா என்று சொல்லேக்குள்ள சசிவன் எங்கே இருந்த நீங்கள்? உங்களுக்கு தெரியாதா? வெறுமனே துவக்குகளை வச்சு சண்டை பிடிச்சு ஒரு நாட்டில் பிரச்சனையை தீக்கலாண்டது உங்களோட கருத்தியலுக்கு தெரிய வர இல்லையா? எப்போ இது உங்களுக்கு தெரிய வந்தது? முள்ளி வேக்காலில் போய் படுக்கும் வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா துவக்க வச்சு கொண்டு அரசியல் செய்யலாண்டு? நீங்கள் இதில் சொல்கிறீங்கள் விடுதலை ஆம்ஸ்ட்ரகிளில் இருந்தவைக்கு அரசியல் தெரியாண்டு. அப்போ என்ன அரசியல் போராட்டம் நடத்துனீங்க? அப்போ நீங்கள் எல்லாம் போய் படிப்பிக்க இல்லையா? இந்த ஆம்ஸ்ட்ரகிளுக்கு போனாக்களுக்கு நீங்கள் படிப்பிக்க இல்லையா? அரசியல் சொல்லி கொடுக்க இல்லையா? ஆக்களை சுட்டு கொள்றதுக்கு மட்டும்தான் பயிற்சி அளித்தனீங்களா? என்னென்றால் நீங்கள் இப்போ இந்த சமய புத்தகங்கள் மாதிரி நியாயம் கற்பிக்க வலிக்கிறீங்கள். உங்களை விக்டிமைஸ் பண்ணுறீங்கள். நீங்கள் அவ்வளவு கொடூரங்களுக்கும் பொறுப்பாக இருந்தோடு இப்போ விக்டிமைஸ் பண்ணுறீங்க உங்களை. இது தவறான அணுகுமுறை. மற்றது நீங்கள் மெட்டாக்களில் ப்ளேம் பண்ண பார்க்குறீங்கள். நீங்கள் ஒரு திட்ட சொல்லுமே கேட்குறீங்களே. எனக்கு விளங்கல. ஏதாவது புத்தகம் வாசிக்கிறார் விடுதலை புலிகள் தங்களுடைய போராளிகளுக்கு ஏதாவது புத்தகம் வாசிக்க கொடுக்கணுமா? அல்ல அவர்களுக்கு அரசியல் வகுப்பு எடுக்கணுமா? என்ன அரசியல் வகுப்படுத்த? அப்போ அதுக்கு பிறகு சொல்கிறீங்கள் விடுதலை புலிகள் ஒரு புலனாய்வு, அது ஒரு விடுதலை அமைப்பே அல்ல, அது ஒரு புலனாய்வு கட்டமைப்பு. அந்த புலனாய்வு கட்டமைப்பு ரோவுக்கு வேலை செய்திருக்குது, மொசாட்டுக்கு வேலை செய்திருக்கு, சிஐஏக்கு வேலை செய்திருக்குது, இலங்கை புலனாய்வு பிரிவுக்கும் வேலை செய்திருக்கு. நீங்கள் விடுதலை புலிகள் இலங்கை புலனாய்வு பிரிவோடு சேர்ந்து, இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து, இலங்கை பாதுகாப்பு படைகளோடு சேர்ந்து ஏனைய அமைப்புகளை அழித்திருக்கிறார்கள். தமிழ் தலைவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஏனைய இயக்கங்கள் என்னென்ன மோசமான வேலை செய்ததோ அதே மோசமான வேலையை விடுதலை புலிகளும் செய்திருக்கிறோம், பல மடங்கு கூடுதலாக. நீங்கள் அதுக்கெல்லாம் வெள்ளி அடிக்க, நீங்கள் விடுதலை புலிகளின் இரத்த கரைக்கு வெள்ளி அடிக்கிறீங்கள். இப்போ
விடுதலை புலிகள் வந்து ஒரு விஷயம் செய்யணும் என்ன, நீங்கள் விடுதலை புலிகளும் சரி, விடுதலை புலிகளை ஆதரிக்கிற சசிவன் போன்றவர்களும் சரி, ஒரு விஷயம் செய்யணும். நீங்கள் மனப்பூர்வமாக இதய சுத்தியோட படுகொலை அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த படுகொலைகளை ஏதோ ஒரு வகையில் ஆதரிக்கிறது, அதை மறைமுகமாக அதுக்கு நெய் ஊத்துறதை முதல்ல நிப்பாட்டும். தயவு செய்து இந்த படுகொலைகளுக்கு வந்து புனிதப்படுத்தாதீங்க. இலங்கையில் நடந்தது விடுதலை போராட்டம் அல்ல, அது ஒரு புலனாய்வு போராட்டம், புலனாய்வு குழுக்களுக்கு இடையில் நடந்த மோதல்கள். அடுத்தது நீங்கள் சசிவன் நீங்கள் சொல்லுங்க, இலக்கிய சந்திப்பு வந்து இலங்கை உளவுத்துறைன்ற ஒரு செட்டப் உண்டு, அதில் ஒரு பிரிவாக இருந்துண்டு. சசிவன் நரம்பில்லாத நாக்கால இன்னும் கேட்கலாம்ன்ட்டு சொல்லி கேட்கக்கூடாது. இலக்கிய சந்திப்போடு எனக்கும் இலக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு இலக்கிய சந்திப்போட பெரிய ஈடுபாடும் கிடையாது. அதை இலங்கைக்கு கொண்டு போனதில் தவறாக சரியானதுலேயும் எனக்கு பெரிய அபிப்பிராயம் இல்லை. லண்டனில் இலக்கிய சந்திப்பு நடத்தலைன்னா அந்த இலக்கிய சந்திப்பை வடக்கு கிழக்கில் ஒன்றே நடத்துறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இன்றைக்கு என்னென்ன நூலகம் கொண்டு அங்கே நடத்துறீர்கள்? அப்போ நீங்கள் நூலகத்தை நீங்கள் இங்கேயெல்லாம் நடத்த வேணும், வெளிநாட்டில் அங்கேயும் கொண்டு போய் நடத்துறீங்க. அது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னா நீங்கள் அங்கே கொண்டே நடத்துறீங்களப்பா. இப்போ எல்லாரும் போய் வாரீங்கள் தானே. நாங்கள் அன்றைய காலகட்டத்தில் வன்னி முகாமில் இருந்த பிள்ளைகளுக்கு பால்மா கொடுக்கக்குள்ள, உணவுப் பொருட்கள் அனுப்பிக்குள்ள, அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு படிப்பிக்கைக்குள்ள எங்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் இப்படியெல்லாம் செய்தீங்கள் என்றால் அங்கே உள்ளவை பூராட வர மாட்டினவண்டு. இந்த பங்க்ரோத்து பொலிட்டிக்ஸ் தான் உங்களோட கருத்தியலா? அங்கே உள்ளவன் கஷ்டப்பட வேணும், அங்கே உள்ளவன் இலக்கியம் காய்க்கக்கூடாது, அங்கே உள்ளவனை மொக்கனா வச்சிருக்க வேணும், வச்சிருந்தா நீங்கள் இங்கே இருந்து அரசியல் நடத்தலாம், அவைக்கு நீங்கள் படிப்பிக்கலாம். இதுதான் உங்களோட திட்டமா? இலக்கிய சந்திப்பு அங்கே கொண்டு போனதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு என்ன தெரியல. அங்கே இராணுவ கெடுபிடி இருக்குது, இராணுவம் இருக்கட்டும், அதால் அங்கே ஒருவரையும் அங்கே உள்ள வைக்கும் அது அந்த இலக்கிய சந்திப்பில் ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது தானே அது. சரி, அதில் ஓகே இலங்கை புலனாய்வு பிரிவோட சேர்ந்து வச்சா இன்றைக்கு இருக்கிற பொலிட்டிக்ஸ் நீங்கள் உட்பட இன்றைக்கு எல்லாரும் போய் அங்கே என்னென்று பொலிட்டிக்ஸ் செய்யக்கூடியதாக இருக்குது. ஏதோ ஒரு தொடர்பை ஏற்படுத்தித்தானே போறீங்க. நீங்கள் போகிறதுக்கு முதல் இலக்கிய சந்திப்பு போயிட்டுது, அவ்வளவுதான். அவன் 2 கிழமை முன்னுக்கு போச்சினமோ, 2 வருஷம் முன்னுக்கு போச்சினமோ, அவ்வளவுதான். இலக்கிய சந்திப்பும் அங்கே போயிட்டுது, நீங்களும் அங்கே போயிட்டீர்கள், நீங்களும் அங்கே போய் பேப்பர் அடிக்கிறீர்கள், புத்தகம் அடிக்கிறீர்கள், நூலகம் நடத்துறீங்கள், அரசியல் கூட்டங்கள் நடத்துறீங்கள். என்ன பிரச்சனை? இப்போ இலக்கிய சந்திப்பு போனது மட்டுமே இது பெரிய, அதைத்தானே நீங்கள் எல்லாரும் செய்கிறீங்கள். இப்போ அரசியலில் இருந்து பிஸ்னஸில் இருந்து எல்லாம் செய்வீங்க. ராஜபக்ச இருக்கைக்கே போயிட்டீங்களானே எல்லாரும். அடுத்தது ஞானம் பிள்ளையானுடைய அரசியலில் எனக்கும் உடன்பாடு இல்லை. ஆனால் ஞானத்தோட நான் காய்ச்சதுன்னா ஞானத்தின் சைட்டில் அவைன்ற சைட்டில் அவைன்னு சொல்லினோம். விடுதலை புலிகளால் கொடூரமாக பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளையான் போன்றவர்களை நாங்கள் ஓரளவுக்காவது மனுஷராக்கி ஒரு அரசியல் கட்சியாக கொண்டிருக்கிறோம். பிள்ளையான வளர்த்துறார், பிள்ளையான் வளர்ந்தது பிரபாகரண்ட பாசறையில். அவர் அங்கே கொலை செய்ய சொல்லி கொடுத்ததை அவர் செய்கிறார். அவரை கொஞ்சம் ஞானஸ்தானம் பண்ணி சிச்சி இப்படியெல்லாம் கொல்லாயங்களாப்பா, இப்படியெல்லாம் செய்கிறது பிள்ளை, அரசியலுக்கு வாங்கடாப்பான்னு சொல்லி நாங்கள் அரசியலுக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஞானம் சொல்கிறார். அதைத்தான் தான் செய்த என்று சொல்கிறார். பல 100 கொலைகள் செய்தவைய கொலை செய்யாத அளவுக்கு குணந்திரு விட்டுருக்கணும் என்று சொல்கிறார். அதுக்கு உங்களோட பதில் என்ன? வெறுமனே குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அடுத்தது அருண் சித்தார்த். அருண் சித்தார்த் இலங்கையில் வாழ்கிறார். அவர் சொல்கிறார் தங்களை அடிமைப்படுத்தினது, தமிழ் சமூகம் தன்னை அடிமைப்படுத்தியிருக்கு, அதால் தான் தமிழன் என்று சொல்கிறதுன்னு பார்க்க ஒரு பௌத்தனாக மாறுறேன், என்னுடைய நாடு இலங்கை என்ற புலனாய்வு பிரிவுக்கு வேலை செய்கிறார். அவர் ஒன்றும் ஒழிச்சு மறைச்சி செய்யலையே. உங்களை போன்று மற்றவர்களைப் போல அருண் சித்தார்த் ஒழிச்சு மறைச்சு அரசியல் செய்யலை. தான் புலனாய்வு பிரிவோடு நெருங்கி வேலை செய்கிறேன் என்று மிக வெளிப்படையாக சொல்லி வேலை செய்கிறார். நீங்கள் பிரித்தானியாவில் இருந்தால் பிரித்தானிய உளவு பிரிவோடு வேலை செய்கிறீர்கள், பிரித்தானிய இராணுவத்துக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள். தமிழர்கள் கனடாவில் இராணுவத்தில் இருக்கணும், கனடாவில் தமிழர்கள் புலனாய்வு பிரிவில் இருக்கணும். அதே மாதிரி நான் என் சொந்த நாட்டில் இராணுவத்தோட புலனாய்வு பிரிவோடு இருக்கிறேன்.
என்ற சுதந்திரம் என்று சொல்கிறார். அவர் ஒன்றும் ஒளிச்சு மறைச்சு வேலை செய்யல. அந்த அடிப்படையில் எனக்கு அருண் சித்தார்த்தின் அரசியல் உடன்பாடு இல்லை. ஆனால் உங்களை போல நாங்கள் அருண் சித்தார்த்தை நான் பார்க்கல. அடுத்த பிரிவுக்கு வருவேன். நாங்கள் அது ஒரு 10 பேர் சொல்லுங்க. நான் அவைகளுக்கு எப்படி தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். தோழர் வேலை இல்ல உங்களுக்கு தோழர் வேலையெல்லாம் கணக்குல எடுத்தோப்பா. தோழர் வேலை கணக்கில் எடுக்கிறீங்க. அவையில ஒரு ஆக்கள் எல்லாத்தையும் குடிக்கிறது சைவரால பெருக்கி விட்டீங்க. சைவரால பெருக்கி விட்டீங்க. என்ன வீடியோ சொன்னோம். நான் மட்டாக்கள் கொடுப்பேன். நான் எந்த எஸ்டாபிளிஷ்மெண்டோட வேலை செய்யலாம் யாரோட சொல்லுவோம். ஏதாவது ஒரு செயற்பாட்டுல இருந்து இல்ல நான் வெளிநாடு வந்து ஏதாவது ஒரு உதாரணமா உங்களுக்கு தோழர் வேலன் தோழர் பாலன் போன்ற மார்க்சியர் எல்லாம் காமெடியா தெரிவாங்க. யார் காமெடி இல்லாம தெரிவாங்களா எஸ்டாபிளிஷ்மெண்டோட வேலை செய்யறவங்களாம் உங்களுக்கு காமெடி இல்லாம தெரிவாங்க. நீங்க கடைசியா நான் வந்து கேட்க சொன்ன பதில் வந்து எனக்கு நகைப்பு கிடமா தான் முடிஞ்சது. இப்போ இந்த இன்றைய புலம்பெயர் சூழலில் நீங்கள் கண்டுகொண்ட இலக்கியவாதிகள் யாருன்னு பார்த்தீங்களா, தோழர் வேலன். அவர் என்ன எப்படி தோழர் ஆனார்ன்னு எனக்கு தெரியல. இவர்கள் செய்கிறது முழுக்க இந்த முகநூல் சலசலப்புகள், முகநூல் போராளிகள். இந்த முகநூல்லையும் வந்து சமூக வலைத்தளங்களை நின்று போராடி கரைச்சு கொட்டுறாக்கள். சரிதானே? இன்றைக்கு பிரித்தானியாவில் உண்மையிலேயே தான் கதைக்கிற அரசியலுக்காக உழைக்கிற ஒரு ஆள், ஒரு அமைப்புன்னு சொன்னால் நான் சேனனும் தமிழ் சொலிடாரிட்டியை தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் நம்புகிற அரசியலுக்காக அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், போராட்டங்களை நடத்துகிறார்கள். அவர்களோடு எனக்கு 100% உடன்பாடு இல்லை. ஆனால் பெரும்பாலும் ஒத்துப்போகக்கூடியதாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அர்ப்பணிப்போட செயற்படுற ஒரு அமைப்பாக இருக்குது. இப்போ சேனன் எடுத்துக்கொண்டால் சேனன் ஒரு இலக்கியவாதியும் கூட. இப்போ நீங்கள் யாரை அடையாளம் காண்றீங்களா, சும்மா இந்த விடுதலை புலிகளுக்கு சிஞ்சா அடிக்கிற ஆக்களை வந்து இலக்கியவாதிகளாக காட்ட முயற்சிக்கிறீங்க. இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது சசிவன். உங்களோட நூலகம் சார்ந்த விஷயத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. உங்களோட நூலகத்துக்கு காசை கொண்டு வரதில் பத்மநாப ஐயர் முக்கியமான ஒருவர். அவர்கள் எனக்கு நிறைந்த மதிப்பு இருக்குது. ஆனால் பத்மநாப ஐயர் ஒரு புத்தகத்தை முழுமையாக வாசிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியலை. அவர் நிறைய புத்தகங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவர் ஒரு எழுத்தாளரும் இல்லை. ஆனால் அவர் ஒரு தமிழ் புலி தேசிய ஆதரவாளர். அது அவருடைய சொந்த விருப்பம். அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆட்சேபனை சொல்கிறதுக்கும் நானே அவருக்கு நல்ல மனிதர். சில அம்சங்கள் பிற்போக்காக இருந்து நாங்கள் அதோட முரண்பட்டும் இருக்கிறோம், இணைந்தும் பணியாற்றி இருக்கிறோம். அவர் கேட்டுக்கொண்டதுக்காக நான் நூலகத்துக்கு நிதிய பங்களிப்பும் செய்திருக்கிறேன். அதே போல் இன்றைக்கு இந்த நூலகம் நூல் என்று சொன்னால் ஈழத்தமிழ் சூழலில் நூலகவியலாளர் என் செல்வராஜா மிக மிக முக்கியமானவர். உண்மையிலேயே இந்த நூலகத்தின் ஒரு முக்கிய பொறுப்பில் அவர் இருந்திருக்க வேணும். சசிவன், நீங்கள் ஒரு தொழில்நுட்பவியலாளர், ஐடி எக்ஸ்பர்ட். ஆனால் நீங்கள் நூலக எக்ஸ்பர்ட் அல்ல. பத்மாவையரன் நூலக எக்ஸ்பர்ட் இல்லை. ஆனால் நூலவியலாளர் என் செல்வராஜாவும் ஒரு தமிழ் தேசியவாதி, புலி தேசியவாதி. உங்களோட கருத்தியலில் பெரும்பாலும் 100க்கு 100 உடன்படக்கூடிய ஆள். ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் நூலகத்தில் இருந்து. அவருக்கு அந்த கௌரவம் வழங்கப்படையில்லை. ஏன்? நீங்கள் சொல்கிற ஒரே கருத்தியலில் பயணிச்சிருந்தால் தகுதியுள்ள ஆக்களுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்துருக்கணும். ஏன் நீங்கள் தகுதியுள்ள ஆக்களுக்கு இடம் கொடுக்கல? நூலகவியலாளர் செல்வராஜாவை தவிர இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை 100 பேர் இருக்கிறோம்னு எனக்கு தெரியாது. அதை செய்யக்கூடிய ஆளார். இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான். ஆனால் நீங்கள் அவர்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை காலத்தில் அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கலை. நீங்கள் பிறகு மற்றாக்களுக்கு வந்து லெக்சர் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நிறுவனத்துக்குள்ளேயே ஒரு, எனக்கு தெரியலை, லைப்ரரியன் நூலகவியலாளர் என் செல்வராஜாவை விட்டால் ஈழத்தமிழ் நூல்களில் பதிஞ்சது
பதிஞ்சதும் சரி, நூலகத்தின் வரலாறு எழுதினதும் சரி, யாழ்ப்பாண நூலகத்தின் வரலாறு எழுதினதும் சரி, ஆவணப்படுத்தலையும் சரி, அவருக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. அது உங்களுக்கும் படிவாக தெரியும். ஆனால் அவருக்கான அங்கீகாரத்தை உங்களால் கொடுக்க முடியல. ஏன் அவர் என்ன மாற்று கருத்தாளராக இருந்தவரோ ஏன் கொடுக்கல நீங்கள் எல்லாரும்? அப்போ உங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குத்தானே. நீங்கள் இட்டு வந்து பொது வழியில் வந்து மற்ற ஆட்களை கடுமையாக தாக்குறீங்கள், ஒரு அடிப்படையும் இல்லாமல் மற்றவர் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறீங்கள். அதுவும் நீங்கள் உங்களோட நடவடிக்கைகளில் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. சரி, அதை விடுவோம். உங்களோட நூலகம் சசிவன், நீங்களும் சரி, குமார வடிவேல் குருபரனும் சரி, எங்க தளத்தில் நிற்கிறீங்கள்? ஆரோட நிற்கிறீங்க? நீங்கள் எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட நிற்கிறீங்கள்? நான் சொல்கிறேன், இப்போ உங்களுடைய நூலகம் ஃபவுண்டேஷன் ஏகாதிபத்திய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட நிற்கிது. ஏகாதிபத்தியங்களுக்கு சேவை செய்கிறீங்க நீங்கள். இப்போ விடுதலை புலிகள் பெரிய கருத்தியல் ஒன்றை வச்சிருந்ததா நான் நினைக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, விடுதலை புலிகள் ஒரு கருத்தியலை வச்சுருந்தேன், சுயநிர்ணய உரிமை கோரிக்கை வச்சுருந்தேன், அதுக்கு எதிராக நீங்கள் செயற்படுறீங்க. உங்களோட நூலகத்தின் ஊடாக நீங்களும் குமார வடிவேல் குருபரனும் உங்களுடைய செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கு விரோதமாக இருக்குது. கள்ளக்காணி எழுதுறவைக்காக உங்களுடைய பால்ய நண்பன் குமார வடிவேல் குருபரன் ஜனாதிபதி அனுராவை சந்தித்து, பிரதம நீதிபதியை சந்தித்து, இந்த கள்ளக்காணி எழுதுறவைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது போராடினவரா இல்லையா? போய் சந்தித்தவரா இல்லையா? ஏன் நீங்கள் அதை பற்றி கேள்வி எழுப்பல? இது தமிழ் மக்களுக்கு எந்த வகை? சாதாரண அப்பாவி தமிழ் மக்களுடைய காணியை, ஒரே காணி 3 பேருக்கு விற்கிறதுக்கு குமார வடிவேல் குருபரனுக்கு வக்காலத்து வாங்கியிருக்கிறார். இது உங்களுக்கும் தெரியும் தானே. ஏன் நீங்கள் இதெல்லாம் தட்டி கழிக்கல? இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு விரோதமானது இல்லையா? எனக்கு தெரிய இபிடிபி இப்படி கள்ளக்காணி எழுதி கொடுத்ததாக நான் கேள்விப்படையில்லை. ஏனைய கட்சிகள், ஏனைய இதுகள் இப்படி கள்ளக்காணி பிடிச்சு கொடுத்ததாக நான் கேள்விப்படையில்லை. இதெல்லாம் தமிழ் தேசியம், புலி தேசியத்துக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டு நின்று தான் இதெல்லாம் செய்யப்படுது. இது பற்றி நீங்களே கேட்கல. இன்றைக்கு நூலகத்துக்கு குமார வடிவேல் குருபரனுக்கு, அவருடைய இந்த மக்கள் அமைப்போ ஏதோ ஒரு அமைப்புக்கு சுவிஸ் அரசாங்கம் மில்லியன் கணக்கில் பணம் நிதி கொடுக்குது. ஏன் தருது உங்களுக்கு நிதி? விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொன்ன சுவிஸ் அரசு உங்களுடைய அமைப்புகளுக்கு ஏன் நிதி தருகுது? படுகொலைகளை ஆதரிக்கிறதுக்கா? இல்லையே. உங்களுக்கு அவர்கள் நிதி தாரதுன்ற நோக்கம் தங்களுடைய நலன்களை பேணுறதுக்காக. அப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக எங்கே நிற்கிறீங்கள்? ஆரோட நிற்கிறீங்கள்? தமிழ் மக்களோட நிற்கிறீங்களா? ஏகாதிபத்தியத்தோடு நிற்கிறீங்களா? சுவிஸ் அரசாங்கம் மிக பெருந்தொகையான பணத்தை முதலீடு செய்யுது தமிழ் சூழலில். குருபரன் அவர்கள் உங்களுக்கு நூலகத்துக்கு தரப்பட்ட நிதி தொடர்பில் சுவிஸ் அந்த நிதியை தந்தவர்களுக்கு அவ்வளவு திருப்தி இல்லை. அதுக்கான கணக்கு விவரங்கள் காட்டப்படையில்லை என்றதால் அவர்கள் இப்போ ஒரு லோயர்ஸ் ஃபோரம் அண்டு இப்போ வேறு ஒரு அமைப்புக்கும் நிதி பங்களிப்பு செய்யிருக்கிறார்கள். அதால் தான் இப்போ அண்மையில் ஒரு கூட்டம் நடந்தது, தமிழ் கட்சிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு. அப்போ இந்த கூட்டம் நடந்ததால் இது ஏதோ தமிழ் மக்களுக்காக இவர்கள் எல்லாம் கூடி கதைச்சார்கள் என்று தான் நான் நம்பினேன். அதுக்கு பிறகு தான் தெரியும் சுவிஸ் அரசாங்கம் காசு கொடுத்து தான் இவ கூட்டம் கூடினோம். இதுகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் ஒரு பிரபாகரனுடைய விசுவாசியாக தன்னை வெளிப்படுத்தி வருகிறார். அவர் அப்படித்தான் இருந்திருக்கார். பிரபாகரனுக்கு மிக விசுவாசமாக கதைக்கின்றார். வட்டுக்கோட்டை பிரகடனத்தை மீளுறுதி செய்திருக்கிறோம் பாரிஸில். அவர் பாரிஸில் நடந்த கூட்டத்தில் பப்ளிக்லேயே சொல்லியிருக்கிறார், விடுதலை புலிகள் முன்வைத்த சுயநிர்ணய கோரிக்கைக்கு எதிராக 3 பேர் செயற்படுறதாக. தமிழ்நெட்டியாவோட எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அவருடைய இந்த வட்டுக்கோட்டை தீர்மானமும் அது சும்மா காத்திர போகிற விஷயம் என்றது தான் என்னுடைய நிலைப்பாடாக நான் அதை அவர் நம்புகிறார். அவர் சொல்கிறார், அதாவது நீங்கள் சொல்கிற அந்த கருத்தியல் இருக்குது தானே, அந்த கருத்தியல் யாருக்கு சாதகமாக இருக்குதோ அதுதான் அந்த அரசியல் என்று. அதில் தமிழ்நெட்டியா சொல்கிறார், தன்னுடைய கருத்தியல் சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை முன்னெடுக்கிற கருத்தியல் என்று. அதுக்கு எதிராக நிற்கிறது 3 பேர், சுமந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அடுத்தது குமார வடிவேல் குருபரன். சுவிஸ் அரசாங்கம் இந்த சுயநிர்ணய உரிமை கோரிக்கை கருத்தியலை கைவிட்டு இந்த மாநில சுயாட்சி சமஷ்டிக்கு
குரல் கொடுக்க சொல்லி நிதியை ஒதுக்கி இருக்கு. அந்த நிதியில் தான் நூலகமும் இயங்குது, உங்களுடைய அரசியலும் பயணிக்குது. இங்கே சமூக வலைத்தளத்தில் ஏணியவர்களை குற்றம் சாட்டுறீங்க. ஏணியவர்களை அவர்கள் எங்கே அரசியலில் எங்கே நிற்கணும்னு தெரியலையேன்னு. எனக்கு உண்மையிலேயே நீங்கள் எங்கே நிற்கிறீங்களன்னு தெரியல. சசிவன் என்னுடைய நல்ல நல்ல நண்பரும், அரசியல் ரீதியாக முரண்பாடுகள் இருக்குது. இதை நான் நேரடியாகவும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனுடைய நீங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டுறதுக்கு முதல் உங்களுடைய நிலைகளை தெளிவுபடுத்தி கொண்டு உரையாடுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். முடிந்தால் நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு வருவீங்களாக இருந்தால் நினைக்கிறேன் இதுகளை இன்னும் கூடுதலாக தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். நீண்ட உரையாடல். நன்றி.